सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தொடர்ந்து 341வது நாமம் சிரவாச ஹிருதைஹி பந்தைஹி ஷீர்டி கிராம புனர்கதையே நமக. காலங்காலமாக ஏற்பட்ட பிணைப்புகளால் ஷீரடி கிராமத்திற்கு மறுபடியும் வந்தவருக்கு நமஸ்காரம். பூர்வ ஜென்ம சம்பந்தங்களையும் பந்தங்களையும் பற்றி பாபா பல சமயங்களில் பேசியிருக்கிறார். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு முறை கஃபர்டேவின் மனைவி ஒரு தட்டில் பல வகையான சுவை மிகுந்த உணவுப் பொருட்களையும் இனிப்புகளையும் பாபாவுக்கு நைவேத்தியமாக கொண்டு வந்தார். சாதம், பருப்பு, பூரி, ரவா கேசரி, சாஞ்சா, பாயசம், அப்பளம், பூசணி வடகம், கோசுமல்லி ஆகிய பண்டங்கள் அந்த தட்டில் இருந்தன. அந்த தட்டு வந்தவுடனே பாபா தம் கஃப்னியின் கைகளை மடித்து விட்டு கொண்டு மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார். சாப்பிடும் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டார். அந்த தட்டை தம் எதிரில் எடுத்து வைத்து கொண்டார். தட்டில் இருந்த உணவை சுவைக்கும் ஆர்வத்தில் மூடியை எடுத்து அப்பால் வைத்தார். சுவை மிகுந்ததாக எத்தனையோ நைவேத்தியங்கள் தினமும் வரும். அவையெல்லாம் பாபாவின் கவனிப்பின்றி அங்கேயே நெடுநேரம் கிடக்கும். இந்த தட்டின் மீது மாத்திரம் ஏன் இவ்வளவு ஆர்வம்? இது சாதாரணர்களின் நடத்தையன்றோ? ஒரு ஞானி ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்? மாதவராவ் சட்டென்று சமர்த்த சாயியை கேட்டார். பாபா, ஏன் இவ்வாறு பாரபட்சம் காட்டுகிறீர்? மற்றவர்களுடைய நைவேத்தியத்தை தள்ளி வைத்து விடுகிறீர். சில சமயங்களில் வெள்ளுத்தட்டுகளையும் விசிறி அடித்து விடுகிறீர். இந்த பெண்மணியின் நைவேத்தியம் வந்தவுடனே உற்சாகமாக எழுந்து உணவு கொள்ள ஆரம்பிக்கிறீர். உண்மையில் இது ஒரு வினோதம். ஓ தேவா, இந்த பெண்மணியின் உணவு மட்டும் எப்படி அவ்வளவு சுவை மிகுந்ததாக அமைகிறது என்பது எங்களுக்கெல்லாம் விளங்காத மர்மமாக இருக்கிறது. இதென்ன நீர் செய்யும் தில்லுமுள்ளு வேலை? ஏன் இவ்வாறு விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்கிறீர்? பாபா சொன்னார், ஓ சாமா, இந்த உணவு எவ்வளவு அபூர்வமானது என்பதை நான் எவ்வாறு விளக்குவேன்? முப்பிறவியில் இப்பெண்மணி ஒரு வியாபாரியின் பசுவாக இருந்தாள். நல்ல ஊட்டமளிக்கப்பட்டு நிறைய பால் கொடுத்தாள். பிறகு அவள் எங்கோ காணாமற் போய் ஒரு விவசாயியின் குடும்பத்தில் பிறந்தாள். அடுத்த ஜென்மத்தில் சத்திரிய வம்சத்தில் பிறந்து ஒரு வைசியனுக்கு மனம் செய்விக்கப்பட்டாள். இந்த ஜென்மத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறாள். பல காலத்திற்கு பிறகு அவளை நான் கண்டேன். மிகுந்த பிரேமையுடன் அளிக்கப்பட்ட இந்த உணவில் 2 கவளமாவது என்னை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் சாப்பிட விடு. ஸ்ரீமத் சாய் ராமாயணத்தில் அத்தியாயம் 27 ஸ்லோகங்கள் 152 161 வரை. 342வது நாமம் சோராதி ஆஹ்ருத வஸ்தூனி தத்தானி ஏவ இதி ஹர்ஷிதாய நமக. திருடர்கள் கொண்டு போன பொருள்கள் என்னால் கொடுக்கப்பட்டவை என்று சொல்லி மகிழ்ந்தவருக்கு நமஸ்காரம். சாயி சமஸ்தானத்தில் சிறியனவும் பெரியனவுமாக பல திருடுகள் நடந்திருக்கக்கூடும். திருடு போனது தெரிய வந்து பக்தர்கள் அதை பற்றி கேட்டபோது, நான் தான் திருடனுக்கு அப்பொருளை கொடுத்தேன் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லுவாராம் பாபா. யாருக்கு, எப்பொழுது என்று கேள்விகள் எழாத வகையில், நான் தான் கடனாக கொடுத்தேன், கர்ம வினை சட்டத்தின்படி அவன் அப்பொருளை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும், ஆகவே அது கடன்தான் என்று சொல்லி திருட்டை பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுவாராம் பாபா. தமது விருப்பத்திற்கு மாறாக ரதத்தில் நிர்மாணம் செய்யப்பட்ட வெள்ளி குதிரைகள் திருடு போனது தெரிய வந்தபோது ஒரு குழந்தையைப் போல் கைகொட்டி சிரித்தாராம் பாபா. இளமையில் பாபா துணிக்காக காட்டிற்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து மசூதியில் போடுவார். தட்சிணை வாங்க ஆரம்பித்த காலத்திலிருந்து அப்பணத்தை உபயோகித்து வண்டி வண்டியாக விறகு வாங்கி போட்டார். மசூதியின் வராந்தாவில் ஒரு பக்கமாக அடுக்கப்பட்ட அக்குவியலிலிருந்து ஷிரடி மக்களில் சிலர் அடுப்பெரிப்பதற்காக கட்டைகளை திருடி கொண்டு போய்விடுவர். பாபா அதையும் பொருட்படுத்தவில்லை. பாபா நான் தான் திருடனுக்கு கடன் கொடுத்தேன் என்று சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும். நகைகளை திருடிவிட்டு தூலியா போலீசாரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் ஒருவன் இந்த நகைகளை பாபாதான் எனக்கு கொடுத்தார் என பொய்யுரைத்து தப்பிக்க முயன்றான். இந்த வழக்கு சம்பந்தமாக கோர்ட்டிற்கு வந்து சாட்சி சொல்லும்படி பாபாவுக்கு சம்மன் வந்தது. பாபா எரிச்சல் அடைந்து கண்ணா பின்னாவென்று ஏசிவிட்டு சம்மனை கிழித்து துணியில் போட்டுவிட்டார்.
பாபாவை கோர்ட்டுக்கு இழுப்பது தகாத செயல் என்று கருதிய நானா சந்தோர்கர் கோர்ட்டை ஷீரடி மசூதிக்கு வரவழைத்தார். மாஜிஸ்ட்ரேட் கேட்ட கேள்விகளுக்கு பாபா சொன்ன பதில்கள் விசித்திரமானவை. கடைசியில் பாபாதான் எனக்கு இந்த நகைகளை கொடுத்தார் என்று பொய் சொன்ன திருடன் சிறை தண்டனை அனுபவித்தான். மேற்கண்ட விவரம் கவி தாஸ்கனு மகாராஜ் கொடுத்த வாக்குமூலத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பதிவு செய்தவாறு. நாமம் 103 விளக்கம் சம்பந்தப்பட்டது. 343வது நாமம் சின்ன சம்சயாய நமக. சந்தேகங்களை வெட்டி எறிந்தவருக்கு நமஸ்காரம். அவருக்கு என்ன சந்தேகம்? பக்தர்களுடைய சந்தேகங்களை வெட்டி எறிந்தார் என்றுதான் இங்கு பொருள் கொள்ள வேண்டும். 344வது நாமம் சின்ன சம்சார பந்தனாய நமக. உலக வாழ்க்கையின் பிணைப்புகளை துண்டித்தவருக்கு நமஸ்காரம். 345வது நாமம் ஜகத் பித்ரே நமக. உலகத்திற்கு தந்தையானவருக்கு நமஸ்காரம். 346வது நாமம் ஜகத் மாத்ரே நமக. உலகத்திற்கு தாயானவருக்கு நமஸ்காரம். 347வது நாமம் ஜகத் ராத்ரே நமக. உலகத்தை ரட்சிப்பவருக்கு நமஸ்காரம். 348வது நாமம் ஜகத் ஹிதாய நமக. உலகத்திற்கு நன்மை பயப்பவருக்கு நமஸ்காரம். 349வது நாமம் ஜகத் ஸ்ரஷ்ட்ரே நமக. உலகினை படைத்தவருக்கு நமஸ்காரம். 350வது நாமாவளி ஜகத் சாட்சினே நமக. உலகத்தில் நடப்பதையெல்லாம் நேரில் காண்பவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज